ஹே மக்களே, எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைமா ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அது மொத்தமாக எனக்கு படுக்க வச்சுச்சு. ஸோ அதில் ஒரு லாங் பிரேக் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் அண்ட் சூழ்நிலை. அதாவது எந்த அளவுக்குனா என்னால் கார் ஓட்ட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் இப்போ தான் கொஞ்சம் ரிகவர் ஆகி வந்திருக்கேன். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டியூ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு மேட்டரை வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா, ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து டுவல் கேமரா. நம்ம காருங்க வச்சுருக்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான மேட்ருன்னே சொல்லலாம். இது ஏன் ரொம்ப முக்கியமான மேட்ருனா, இந்த ஆக்சிடென்டல் ஃப்ராட்ஸு, யாராவது வந்து இடிச்சிட்டாங்க, யாராவது வந்து நம்ம பேனட் மேலே வின்ட்டாங்க, நம்ம மேலே தப்பே இல்லாத போதும் நம்ம வந்து ஒரு ஆன்சரபிளான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கேமராவை வந்து யூஸ் பண்ணுறோம். முக்கியமாக அதுக்கு தான் இந்த கேமராவை நிறைய பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். மேஜராக இந்த ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு, சிக்னலில் வந்து ராங்காக வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணிட்டீங்க, ஆனால் அது உங்கள் மேலே தப்பு இல்லை, வேறு யாரோ பண்ண தப்புக்கு உங்கள் மேலே காரணம் சொல்கிறாங்க அப்படின்ற காரணத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு பயங்கரமான யூட்டிலைசேஷன். பிஸ்னஸ் பர்பஸில் யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோவை எடுத்து நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் சேனலில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு எடிட் பண்ணி ஒரு நல்ல கண்டென்ட்டாக கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த பிராண்டோட பேர் பார்த்தீங்கன்னா PAI Dual Dash Cam. இதை ஏன் நான் வாங்கினேன்னா, இது வந்து எனக்கு ஒரு 3000 ரூபா டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிது. அதனால தான் சத்தியமாக இது வாங்கினேன். இதை வந்து நான் கார் வாங்கி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ தான் வந்து இதை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வாங்கியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டேன். ஸோ இதோட பேர் வந்து N1 Dual. இது வந்து ஒரு இதில் வந்து 10,000 rupees போட்டிருக்காங்க MRP. நான் ஒரு சம்வேர் அரௌண்ட் 6,200 வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் வந்து எங்கள் மாடல் அது பேர்லாம் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 1296p HD இமேஜஸ் க்ரியேட் பண்ண முடியும். 24 hours பார்க்கிங் இருக்குது. ஸோ 24 hour பார்க்கிங்னா பேட்டரியில் டேட்டா கனெக்ட் பண்ணால் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். டுவல் கேமரா, IPS பவர் மேனேஜ்மெண்ட் அப்படிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது வந்து iOS Android ரெண்டுத்துக்குமே வந்து சப்போர்ட் ஆகும். பட் வந்து நீங்கள் iOSல பண்ணும்போது லொக்கேஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டியூ இதை என்னென்னு உள்ளே அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? Liquor bottles, just what you expect. Inside her new Balenciaga, cigarettes in tiny liquor bottles, just what you expect. Inside her new Balenciaga, cigarettes in tiny liquor bottles, just what you expect. Inside her new Balenciaga, cigarettes in tiny liquor bottles, just what you expect. Inside her new Balenciaga, cigarettes in tiny liquor. Okay guys, இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம் டக்குன்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் உள்ள வச்சு அன்பாக்ஸ் பண்ணுறேன். சைட்லேயே பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பேக்கிங்கு. DTPAI அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். இது யாரும் எனக்கு ஸ்பான்சர் பண்ணல, நான் சொந்த காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன். அதனால் நீங்கள் வாங்குறீங்கன்னா வந்து நல்லா ரிசர்ச் பண்ணிட்டே வாங்குங்க. ஸோ இதில் வந்து N1 மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது உள்ளே பத்திரமா வைப்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற கீஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் கேமராவை அட்டாச் பண்ணுறதுக்கான ஒயர். இது பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா அட்டாச் பண்ணுறதுக்கான ஒயர். ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து நிறைய USB சப்போர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க USBயில் தான் இந்த கனெக்டிவிட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங்கான ஒயர் கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி கேமரா, இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேமராவோட சாக்கெட் போடுற மாதிரி இது வந்து SD கார்டு போட்டுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு C டைப் கனெக்டிவிட்டி இங்கே இருக்குது தனியாக. இது வந்து ஹோல்டர், அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது தனித்தனியாக. அண்ட் ஃப்ரண்ட்டுக்கான கேபிள். அண்ட் இது என்னது, வாவ், டுவல் USB சாக்கெட் தனியாக கொடுத்துருக்காங்க. ஐ லைக் திஸ், தேங்க்யூ வெரி மச். ஏன்னா வந்து இது கண்டிப்பாக எனக்கு தேவை. என் காரில் வந்து இருக்குது USB சாக்கெட்ஸ் இருக்குது. பட் இது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். ஸோ என்னோட USB போர்ட்ஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்காது. நான் வேறு ஏதாவது மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. பயப்படாதீங்க. கத்தியை கீழே போட்டு போய் வேலையை பாடுறா வென்று. நம்ம DPPAI ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். ஒயில் யூஸிங் த ஆப் ஹலோ இதெல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ ஆட் டிவைஸும் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து 2-3 விஷயம் செய்யணும் அந்த டிவைஸில். மொதல் விஷயம் வந்து அந்த டிவைஸுக்குள்ள மெமரி கார்டு போட்டு ஆகணும். ஸோ முதல்ல மெமரி கார்டு போட்டுருவோம். ஸோ இது வந்து ஒரு 128 GB ஸ்பேஸு. இதில் பார்த்திங்கன்னா வந்து சைடில் ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கும். ஓகே, அட்டாச் பண்ணியாச்சு. இது ரெண்டு பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா கம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் சொல்ல மாட்டேன். அப்புறம் இது என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து நம்ம வந்து விண்டோக்கு வெளியே ஓட்டணும். அதனால் வந்து இதில் வந்து தண்ணி பட்டா தண்ணி நிற்காது. ஸோ கேமரா வந்து கிளியராக இருக்கும் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதை அட்டாச் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா வந்து இப்படி அட்டாச் பண்ணணும். அதனால் வந்து இப்படி லாக் பண்ணி
நீங்கள் இந்த சைடு தள்ளிட்டா லாக் ஆகிடும். ஓகே, நான் இப்போ அந்த பிளாக் இருக்கிற இடத்துல வந்து ஒட்ட போகிறேன். லைட்டாக தொடச்சிருங்க. தெரியுமா? 2000 years later. பயங்கரமான க்ளூவாக இருக்கும் போல இது. ஸோ லெட்ஸ் ஹோப். நான் வந்து ரியர் வியூ மிரரை வந்து ஒரு ஹப்பாக பேஸ் பண்ணி ஓட்டுறேன். ஸோ இதுக்கு பவர் கொடுத்துடலாம். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னோடய ஒயர்லெஸ் சார்ஜரை எடுத்துகிட்டு இந்த டூவல் சேனலில் யூஎஸ்பி கனெக்டரை கொடுத்துட்றேன். ஃப்ரெண்டுக்கு பவர் சப்ளை கொடுத்துடலாம். பட் இது ரொம்ப பெரிய ஒயராக இருக்குது. கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன ஒரு கேப் இருக்கும். சரி, இந்த மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நல்லா பவர் சப்ளை கொடுத்து அது ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகே, லைட் எரிந்து விட்டது. இது கொஞ்சம் இன்னும் டைட் ஆகிடுச்சு. ஹலோ PAI வந்துருச்சு. டிவைஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் பாஸ்வேர்ட் கேட்குது. ஆஹா, பாஸ்வேர்ட் தெரியல. இப்போ அந்த மேனுவல் பாஸ்வேர்டு வந்து 1230. ரியர் கேமரா யாரா இருமா, நான் கனெக்டே பண்ணல. பாஸ்வேர்ட் மாற்ற சொல்லுது, அதனால் பாஸ்வேர்ட் மாற்றிடலாம். அடுத்து திருப்பியும் டிவைஸ் சர்ச் பண்ணுதுங்க. இவ்வளோ மண்டையில் இந்த கொண்டையை மறந்துட்டேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அதை எடுக்க மறந்துட்டேன். 3 hours later. Can you move it along? I'm all out of time cards. நானும் அப்படி இருந்து பார்த்துக்கிட்டே இருக்க. ஸ்டிக்கர் எடுப்பாரா மாட்டாரா? இந்த கருப்பு ஸ்டிக்கரை மறந்துட்டேன். இப்போ வந்து காமெடியாக போச்சு. இப்போதைக்கு இது ஒன்று இருக்குது. பேட் பாய் கேமராமேன் வேறு தெரிஞ்சுன்னு எனக்கு சொல்லாமல் இருந்துக்கிறான். சரி டேடி. ஓகே, இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஓரளவுக்கு இப்போ வந்து ஃபுட்டு தெரிகிற மாதிரி வந்து செட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து இப்போதைக்கு ஃப்ரண்ட் இதில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரியர் கேமராவை போய் மாட்டுவோம். சரி, நான் முன்னாடி போய் நிற்கிறேன்னு தெரியப்பா. தெரியறேண்ணா கைஸ். ஏன்னா ஒயர் தான் வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. இது எங்கேயாவது ஸ்டக் பண்ணணும்னு பார்க்குறது இது வந்து கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும் பொழுது. இதுக்கு வந்து நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். ரியர் கேமராவை போயிட்டு தொடச்சிட்டு அதுக்கு ஒரு லொக்கேஷனை பார்த்து ஓட்டுவோம். இதோட ஒயரை பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒயரு. இதை நான் என்றைக்குங்க கனெக்ட் பண்ணி முடிக்கிறது? இதுவே எனக்கு ஒரு பெரிய DIY ப்ராஜெக்ட் மாதிரி ஆகிடும். மாட்டுச்சு பாருங்க, எப்படி காலில் மாட்டுச்சு எனக்கு. டேய் எரு மாட்டுப்பலாம் கண்ணை புடனில் ஆட வச்சுக்க. 6000 ரூபா 6 செகண்டில் வந்து காலியாக இருக்கும் எனக்கு. இல்லை பேட்டரி டவுன் எடுப்பது, அப்போ காரை தள்ள முடியாது. எது நடுவுலனே தெரிலங்க. இதே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகுது. பேசாமல் நம்மளே மெஷர் பண்ணி பார்த்துடலாம். எள்ளு தான் வந்து சென்டரில் இருக்குது. ஸோ எல்லுலேயே வந்து ஊட்டிடலாம். என்ன யூடியூபர் வாசிகளே, இந்த மாதிரி வந்து சோதிக்குது நம்மள. எங்களுக்கு எது சரியான டைரக்ஷன் தெரியல அப்படின்றனால முதல்ல அதுக்கு சப்ளை கொடுத்து எந்த இடத்துல தெரியுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நாங்கள் இது பண்ணிடலான்னு இருக்கிறோம். எங்கேப்பா அந்த பவுன்ஸரு நிறைய ஒயரு கீழே போட்டிங்க. ஐயோ, உங்களை சப்ளையை கொடுத்து பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்தராக என்ன இப்படி இருக்குது. இந்த பின் எங்கே மாட்டணும்னா ஃப்ரண்ட் கேமராவில் ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருந்ததுனால சி டைப்புக்கு பக்கத்தில். ஏய் ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? கேமரா வேணுமா? எப்படி வேணும். கேமராமேன் வேறு எனக்கு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறான். இங்கே விட்டு ஓடிடுறேன். கழுத்தி கடிச்சிருவேன். அவ்வளோதான். பார்த்தீங்களா, கல்லத்துக்கு அடிச்சிருவேன்றோம். இப்போ இது ரெண்டுத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு சின்ன ஒரு டாட் இருக்கும், இந்த இடத்துல ஒரு டாட் இருக்கும். அது ரெண்டும் கரெக்டாக உள்ளே போகிற மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஹோல்ஸ் பார்த்து இன்செர்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து ஈஸியாக உள்ளே போகுது. இப்போ நான் வந்து 2 இடத்துல கேமராவையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் திருப்பியும் ஆங்கிள். இப்போ வந்து கேமரா செட்டிங்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நான் பின்னாடி இருக்கிறதுக்கும் வந்து சப்ளை கொடுத்துருக்கேன். முதல்ல இதோட ஆங்கிள் லைட்டாக செட் பண்ணிட்டு போயிடலாம். ஃப்ரண்ட் கேமரா லைட்டாக ஆங்கிள் மாதிரி இதில் ஒட்டு தெரிகிற மாதிரி வச்சாச்சு. இந்த கேமராவில் ஸ்டிக்கர் பண்ணிக்கல. பெரிய கேமராவில் ஸ்டிக்கர் பிடிக்காதனால நம்மளை வந்து திருப்பி ஒருத்தன் அசிங்கம் பார்த்தான், அவனை தனியாக கவனிச்சு. ஓகே, ஸோ இதுலேயும் லைட் ஏரியா அனுப்பிச்சு. ஸோ இதை வந்து எப்படி மாற்றுறது அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தலைகீழே இருக்குது. இதை வந்து இப்படி தான் வந்து மாட்டணும். இப்படி மாட்டிட்டு இதை லைட்டாக வந்து ஸ்க்ரூ டவுன் பண்ணலாம். இங்கே வச்சா வந்து ரொம்ப விசிபிலிட்டி வந்து ரொம்ப பேடாக இருக்குது. இங்கே வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சா மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து விசிபிலிட்டி வந்து ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு வந்து விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ ஃபர்தராக நம்ம வந்து இப்போ ஸ்டிக்கரை வந்து பிரித்து ஓட்ட தான் போகிறேன். ஓகே, ஒரு பாயிண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கேமரா லைட்டாக மூவபிளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. காட்டுறா. ஸோ இப்போதைக்கு
கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் கேமரா எப்படி தெரிஞ்சு பாருங்கள். ஸோ இது இப்படி தான் வந்து வருது. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணால் காரோட ஃப்ரண்ட் வியூ வந்து பானட் தெரியிற மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேலே தான் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நடுவில் மட்டும் தான் கம்மு சரியாக ஒட்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒயரிங் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக கொடுத்து தான் வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இது ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணுறனால இது வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து லைட்டாக பெண்டாக இருக்குது, அதனால் ஒருத்தருக்கு பொறுக்கல இருக்குது. ஸோ இதுதாங்க கேமரா வந்து பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எதுக்குன்னா வந்து ஆங்கிள்ஸில் வந்து நம்ம இங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒட்டிட்டோன்னா தண்ணி வந்து இந்த இடத்துல விழுந்தாலும் ட்ரை ஆகிடும் அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக நான் ஏற்கனவே என் மிரரில் ஒட்டியிருக்கேன். ஆனால் அதோட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்றனால லெஸ் தேன் வீக் ஆஃப் டைம்லேயே பார்த்தீங்கன்னா இட் கம்ப்ளீட் கான் யூஸ்லெஸ். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் கொடுத்துருக்காங்க, ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, போட்டிடுவோம். கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்லாம் நான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சொல்லலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்காக அப்பப்போ நம்ம பண்ணுற க்ரேசி திங்ஸ்க்கெல்லாம் பார்க்கறதுக்காக ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இனிமேல் ரெகுலராக முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை கொண்டு வந்து கொட்டிடுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி DPI அந்த டியூவல் கேமராலாம் பார்த்துட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.